Good morning, students. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட ஸ்கொயர் ரூட் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி எப்படி 1.5 years ஆகுது. ஸோ என்னால் நிறைய டைட் ஷெடியூல்ஸ், ஸோ அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. இனிமேல் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு சார் திடீர்னு வந்திருக்கீங்க, திடீர்னு பேசுகிறீங்க, வாட்ஸ் த பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி ஆர் happy to announce the crash course Square Root Accelerate 2.0. That is a 2.0 அப்படின்னா the complete board exam preparation in 90 days, especially in the video வந்து பார்த்தீங்கன்னா for class 10. So class 12 already videos upload பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிரத்யேகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10க்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வெறும் 90 டேஸில் ஒட்டுமொத்த மேக்ஸ் அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் தென் சோஷியலை என்டையராக பக்காவாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சார் எப்படி சார் 90 டேஸில் இதெல்லாம் சாத்தியமா, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னா யார் ஹியர் அதுக்கான பக்காவான ஷெடியூல் பிளானோட தான் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ சார் கிராஷ் கோர்ஸ்ன்றீங்க, 90 டேஸ்ன்றீங்க, என்ன பிளான் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம், கரெக்டாக அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அக்கார்டிங் டு தட் ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, சார் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா, ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா? கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிள், ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள். ஆன்லைன் கிளாஸஸ் மார்னிங்னும் ஷெடியூல் இருக்குது. தட் மீன்ஸ் மார்னிங் கிளாஸஸும் இருக்குது, ஈவினிங் கிளாஸஸும் இருக்குது. அதே போல் ஆஃப்லைன் கிளாஸஸ் மார்னிங் கிளாஸஸும் இருக்குது, ஈவினிங் கிளாஸஸும் இருக்குது. தனித்தனியான ஷெடியூல், அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி என்ன, ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் ஓகேவா. ரெண்டாவது திங் என்னன்னா, சார் நான் மேக்ஸ் எழுதி சார் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், பேசிக் மேக்ஸ், சார் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி வரல, சார் ஃபிசிக்ஸ் வரல, ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் தலையை பிடிச்சிக்குது. லைட் ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா இது கான்கேவ் லென்ஸு, இது கான்வெக்ஸ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸில் எஃப் நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமா, கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படி இந்த ரே டயக்ராமை போடணும், இந்த கொஷினுக்கு இந்த ரே டயக்ராம் தான் எனக்கு தெரியல சார், ட்ரிக்கு சுத்தமாக தெரியல, ட்ரிக்கு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கிராஷ் கோர்ஸ். சார் நான் வந்து ஒன்றுமே முடிக்கலை, ஒன்றுமே தெரியாது, யூ ஆர் வெல்கம் டு கிராஷ் கோர்ஸ் டு அட்டெண்ட் தட். இல்லை சார் நான் 50% முடிச்சிட்டேன், 50% தெரியல, நீங்களும் அட்டெண்ட் பண்ணலாம். இல்லை சார் நான் 90% எனக்கு தெரியும், ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது, ஒன்றுமே எழுதாமல் போயிடுறேன். எல்லாத்துக்குமே வி ஆர் ஹியர் ஃபார் த சொல்யூஷன். ஸோ தெளிவாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், தென் லாஸ்ட் சோஷியல் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நசீர் சாரோடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மேக்ஸுக்கு முழுக்க ஒரு நசீர் சார் இருக்காங்க. ஸோ அவர் தான் என்டையர் ஃபார் மேக்ஸ் கிளாஸ் 10க்கு. அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக இருக்கும், நசீர் சாருக்கு பேக்கப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இன்னொரு ஸ்டாஃபும் இருப்பாங்க. ஓகே, ஸோ கிளாஸ் 10க்கு வந்து என்ன பிளான், தட் மீன்ஸ் மேக்ஸுக்கு நசீர் சாரோட பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தட் மீன்ஸ் குவாலிட்டி எக்வேஷன்ஸ் சார் அப்லோட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அப்புறம் இது ட்ரிக்னாமெட்ரிலாம் அப்ளை பண்ணியிருப்பாரு, ட்ரிக்னாமெட்ரியில் ட்ரிக்கெல்லாம் நிறைய சொல்லி தந்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ கிளாஸ் 10க்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து ஐடியா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட சாப்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ சாப்டர் நிறைய எக்ஸசைஸ் தான் ரிலேட்டட், ரைட்? சில பேருக்கு குவாட்ரிட்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும், பாலினாமியல்ஸ் டஃப்பாக இருக்கும். ஸோ ஓப்பனாக சொன்னால் எனக்கெல்லாம் ட்ரையாங்கிள்ஸ்லாம் நான் 10th படிக்கும் போது ரொம்ப டஃப். இன்னும் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அஷ்யூம்டு டிவியேஷன் மெத்தட், எல்லாத்துக்குமே பக்காவான பிளான் போகும். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் NCERT எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். என்ன முடிச்சிருக்கோம்? NCERT எக்ஸசைஸ். ஓகேவா, NCERT எக்ஸசைஸ். ரெண்டாவது NCERT புக் எக்ஸாம்பிள்ஸ். ரெண்டாவது என்னப்பா? NCERT புக் எக்ஸாம்பிள்ஸை நெசசரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காரு. அடுத்ததான் நெசசரி ஒரு தேர்ட் என்ன சொல்லுவாருன்னா, கைட் சம்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சார் சொல்லுவாரு. அந்த கைட் சம்ஸ் என்னன்னா நிறைய வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம் வழியில். என்னன்னா சிபிஎஸ்சி ரொம்ப டஃப்பு, ஓகேவா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடே வராது, ரொம்ப கஷ்டம், நீங்கள் எழுதுறது அப்ளிகேஷன் ரொம்ப யோசிக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் 2008 2021 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பரை அனலைசிஸ் பண்ணாலே 80 to 90% ஷியோராக உங்களால் மார்க் எடுக்க முடியும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் டீமும் நானும் நெசசரி கேரண்டி, நோ ப்ராப்ளம், மேக்ஸிமம் நெசசரி ஃபுல் கேரண்டி. 80 to 90% தெளிவாக
லைட்டா ஒண்ணுமே இல்லை, 2x² இருக்கு, அங்க 4x² மாத்துவோம், அவ்வளவுதான். தவிர மிகப்பெரிய அளவுல கிரியேட் பண்ற அளவுக்கு நிறைய டியூஷன் சென்டர்ஸ் அண்ட் அகாடமி கிரியேட் பண்ற பிம்பம் அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஓப்பனாவே நாங்க இந்த பிளானே நாங்க சொல்றோம், ஓப்பனாவே சொல்றோமே. ஸோ 2008 அந்த கைட் சம்ஸ் சார் சொல்றோம், அந்த கைட் சம்ஸ் உடைய ஒரிஜினல் இல்லை. 2008 2020 கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா அது 1 மார்க் எத்தனை வந்திருக்கு, 1 மார்க் எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க, 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 4 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமான பக்காவா எல்லா சம்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஒரு சம் புரியலனாலும் ரிப்பீட்டட் ரிவிஷன் அந்த 90 டேஸ்ல நெசசரியாக கொடுக்கணும். ஓகே, அதுல ப்ராப்ளமே. ஏன்னா இதை நீங்க முடிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து 80 to 90% கிளாரிட்டி, ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்தாலும் சரி, பாலினாமியல்ஸ் எடுத்தாலும் சரி, ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தாலும் சரி, சுத்தி ஒரே கான்செப்ட் தான் கேள்வி கேட்பான். ஓகேவா, ஒரே கான்செப்ட் தான். அவங்களுடைய ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியாததுனால தான் நிறைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழம்பிக்கிறீங்க. அந்த பேட்டர்ன் எங்களுக்கு தெரியும், இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல இந்த சைட்ல இருந்து தான் கொஸ்டினை கேட்பான். எப்படி சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீம்ல ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 3 மார்க் எழுதணும்னா எப்படி எழுதணுன்றத தெளிவா பிளானோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். மேக்ஸ் நசீர் சார் அவர்களுக்கு பக்காவா முடிச்சிடும். ஸோ எல்லா சாப்டருக்கும் ஒன்னொன்றுக்கும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக இன்னும் கிளியரா சொல்லணும்னா சாப்டர் 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியோட அப்ளிகேஷன், சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, ரைட்? 9th சாப்டர் மொத்தம் 16 சம் புக் எக்ஸசைஸ் மட்டும் இருக்கும். நீங்க எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25+ கொஸ்டின்ஸ். அந்த 25+ கொஸ்டின்ஸும் நன்றி சார் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ப்ளஸ் 16 கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேற. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 25 போட்டு பாருங்க, இதுவே போதும்ல. ஓகே, ஸோ இதையே நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டா அதுலேருந்து என்ன கொஷின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். எப்படி இருந்தாலும் திருப்பி ஒரு கொஷின்லேருந்து ஒரு பாட்டு, இன்னொரு கொஷின்லேருந்து இன்னொரு பாட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை மட்டும் எந்த டியூஷனும் சொல்லித்தராம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்னுவாங்க. நாங்கள் அதை தான் உடைக்கணும் இங்கே. ஓகே, டன். ஸோ என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி புக் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் மெயின் திங் அந்த வேர்டு தான் நெசசரி. இங்கே எங்களுடைய டியூஷன் சென்டருடைய மிகப்பெரிய ப்ளஸ் தான் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் தெளிவாக முடிச்சிடும் இந்த கிராஷ் கோர்ஸ். அடுத்து 2008 2021 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு 1 மார்க் ஈவன் அந்த கேஸ் ஸ்டடிக்கு தனியாக பிளான் போட்டு முடிச்சிடும். ஸோ மேக்ஸ் ஓவரா, ஸோ மேக்ஸ் நெசசரி பொறுப்பு அண்ட் மேக்கப் மேக்கப். ஓகே, தென் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பை மீ. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் பிரகாஷ் ராஜ் மீ. ஸோ கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணிடுவேன். பயாலஜி ரம்யா மேம் தனியாக அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸ் இக்பால் சார் ஹேண்டில் பண்ணிடுவார். ஸோ உங்களுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாஃப் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். கெமிஸ்ட்ரி என்னது நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நமக்கு ஆசிட் பேஸ் சால்ட், மெட்டல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ். காம்பனன்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் கவலையே வேண்டாம், நான் இருக்கேன். ஸோ காம்பனன்ட் காம்பவுண்ட்ஸ் சார் அந்த ஐசோமெரிசம்லாம் ரொம்ப படுறது, நோ ப்ராப்ளம். நான் ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன் ரெடி. ஸோ நோ ப்ராப்ளம். மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ட்ரிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சார் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ட்ரக்ஷன் மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ்னு இருக்கு, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸும் இருக்கு சார், எப்படி சார் கன்ஃபியூஷன் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் புக்கில் வெறும் NaCl இருக்கும், MgCl2 இருக்கும், அடுத்து Na2 இருக்கும், MgO இருக்கும். டவுட்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார், சும்மா சொல்கிறாரு கூட இருக்கலாம், டவுட்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுதான். பட் நான் எப்படி என்ன நடத்துவேன்னா இது வரைக்கும் எக்ஸாம்பிள் கேட்ட எல்லாமே பிளான் பண்ணிங்கன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், MgO, CaO, அடுத்த கால்சியம் சல்ஃபேட், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கு, 10 சால்ட். அந்த 10 சால்ட்டான எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் போட்டுக்கிட்டே எக்ஸாம்பிள் அதுதான் ரிப்பீட் ஆகும். செட் A, செட் B, செட் C எல்லாத்துலேயும் ஒரே கண்டென்ட் தான், அந்த டிஃபிகல்ட்டி லெவல் தான் மாறுமே தவிர நோ ப்ராப்ளம். அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டிக்கு உங்களுக்கு பேக்கப்புக்கு நானும் வரணும். ஃபிசிக்ஸ் இக்பால் எல்லாத்தையுமே நடத்துவது. ஸோ பேக்கப்புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் எலக்ட்ரிசிட்டி சம்ஸ் கிட்டத்தட்ட 140+ நாங்கள் போடுவோம் அந்த 90 டேஸ்லேயே சொல்லுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். அண்ட் லைட் ப்ராப்ளம்ஸும் சரி நான் பேக்கப் இருப்பேன். இக்பால் சார் முடிச்சுடுவார், பட் நான் உங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் இருப்பேன், அதனால ப்ராப்ளமே இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸ் டோட்டலாக இக்பால் சார் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ நான் அப்பப்போ வந்து பார்த்தேன்னா ஸோ அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு கிளாஸில் என்கேஜ் ஆகணும், நான் அவங்களை ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் தென் பயாலஜி டோட்டலாக உங்களுக்கு கவலையே வேண்டாம், ரம்யா மேம் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட். ஸோ ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷனாக சரி, அடுத்த லைஃப் ப்ராசஸாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹூட் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் என்விரான்மெண்ட் லெசனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்குமே
லைன் பை லைன் பக்காவா தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கம்மியாக கொடுத்துருவாங்க. ஸோ பயாலஜி நோ ப்ராப்ளம். அண்ட் தென் சோஷியல் ஆல்சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் தனித்தனியாக ஸ்டாஃப் போட்டு. ஸோ ஹிஸ்ட்ரிக்குன்னா அண்ட் தென் ஜியாகிரஃபி ஆல்சோ நம்ம என்ன எடுத்துருவாங்க. சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரண் சார் இருந்தார், அவர் எடுத்துருவாரு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டாஃப் தனித்தனியாக இருக்கும். எல்லாம் ஒரே ஸ்டாஃபாக மொத்தமாக உங்களுக்கு எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு டைட் ஷெட்யூல் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 to 4 கிளாஸஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த 90 டேஸில் உங்களால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். எல்லா பேட்டர்னும் மேக்ஸும் சரி, சயின்ஸும் சரி, சோஷியலும் சரி, என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி புக் எக்ஸாம்பிள்ஸ், கைட் சம்ஸ் மீன்ஸ் வாட் 2008 2020. அதுவும் நீங்கள் சயின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சுற்றி மெட்டல்ஸ் ஆர் நாட் ப்ளஸ் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ் கேட்டுருவோம். அதே போல் சின்ன எக்ஸ்ட்ராக்ஷன் கேட்டுருவோம். அதே போல் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் எவ்வளோ சுற்றி கேட்டாலும் அதே தான். இப்போ நீங்கள் ஆசிட் பேஸ் சால்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது வாட்டர் கிறிஸ்டலைசேஷன், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம். அந்த ஜிப்சமோட அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக திரும்ப வருமே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஓகே, அந்த இதுவை சொல்லி தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. அந்த குழப்பத்தை தான் நாங்கள் அடித்து உடைக்கிறோமே. அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆக்சலரேட் 2.2 மெயின் திங். இந்த பிம்பத்தை உடைச்சி இவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான் ஈஸி. நீ வந்து அதை என்ன பண்ணுவ, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமை மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருப்ப. அது மவுண்ட் எவரெஸ்டே இல்லை, சாதாரண ஒரு சின்ன கல் தான். ஓகே, அது சாதாரண சின்ன ஒரு கல் தான். அந்த கல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கண்ணுக்கு நேராக இவ்வளோ தூரம் பார்த்தா அது பெருசாக தெரியும். அதை கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்து பாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப சின்னதாக தெரியும். ஓகேவா, அந்த அளவு தான். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. சிபிஎஸ்சி 10th பொறுத்த வரைக்கும் we are here. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டாட்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சிங் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு நாங்கள் கேரண்டி 100% ஷுவர். மற்ற சென்டர் மாதிரி ஐயோ நம்ம ஃபீஸை கட்டிட்டோமே, கரெக்டாக இல்லையே, ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே நமக்கு வரலையே, சரியாக நடத்தவே மாட்டாங்களே, நமக்கு புரியவே இல்லையே, ஸ்கூலில் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, இங்கே ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது. ஓகே, கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவிஷன் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நிறைய உங்களுக்கே வந்துடும். ஓகே, ஸோ அதே போல் உங்களுடைய பொறுப்பு என்னன்னா வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு நிறைய இருக்கும். அதுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அட்டன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா எவ்வளோதான் நாங்கள் நடத்துனாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் சோஷியலையும் சரி, சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீம் அதுதான் முக்கியம். ஸ்கொயர் ரூட் ஆக்சலரேட் 2.2 ரெண்டு விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயத்தை உடைக்கிறோம். ஒரு விஷயம் என்னன்னா 2008 2020 வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு 80 to 90% ரிப்பீட்டாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ பெரிய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இது வரைக்கும் ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீம் யாருமே சொல்லவே மாட்டாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். இப்போது தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர், ரைட் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும், அதை ஃபார்மேஷன் எப்படி எழுதணும், அதில் கேட்டையான் அயன் எப்படி பிரித்து, இதுதான் சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீம். அந்த சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீமை உடைக்கிறது தான் ஸ்கொயர் ரூட் ஆக்சலரேட் 2.2 மெயின் திங். இந்த ரெண்டு விஷயத்தை உடைச்சிட்டாவே 90 டேஸ் கூட உங்களுக்கு தேவையே கிடையாது. வெறும் 50 to 60 டேஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். எதுக்கு 90 டேஸ்ன்னு சொல்கிறோம்னா, அந்த பேலன்ஸ் 20 டேஸில் சால்வ்டு எக்ஸாம்பிள் பேப்பர்ஸ். ஓகே, இது மட்டும் இல்லை, கைட் சம்ஸ் மட்டும் இல்லை. சால்வ் பேப்பர்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி விட்டுருக்காங்கல்ல, அதில் 40+ கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் கேரண்டி. அந்த 40+ கொஷின்ஸை முடிச்சுட்டுறாவே நல்லா யோசிங்களேன். ஒரு 40+ கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, திரும்ப அதே கொஸ்டின் வருது. உங்களுக்கே தரும், நான் இந்த கொஸ்டின் சார் நாங்கள் இந்த கொஸ்டின் படிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டீங்க சார், இதான் நம்ம சாம்பிள் பேப்பர் 3ல் பார்த்தோம், சாம்பிள் பேப்பர் 21 அதே தான் சார் ரிப்பீட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் தெரியாமல் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பழகி போயிருக்கீங்க. அந்த ரெண்டு விஷயம், இதை உடைக்கணும், சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீமை உடைக்கணும். ஸோ டோட்டல் பிளான். ஓகே, பிளான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிப்பட்ட பிளான் இங்கே இருக்கும், அதே போல் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதுதான் மெயின். எங்களோட கிராஷ் கோர்ஸில் ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பக்காவாக தெளிவாக நாங்கள் கொடுத்துருக்கோம். சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், என்டையர்லி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, டன். ஸோ திஸ் இஸ் த பிளான் அக்கார்டிங் டு த சிபிஎஸ்சி 10. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். உங்களுக்கு 95% கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த 5% என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை நம்பணும்.
ஏன்னா எவ்வளோதான் கொடுத்தாலும் 95% தான் எங்களால் கொடுக்க முடியும். அந்த 5% நீங்கள் நம்பணும். ஓகே, நம்ம வந்ததுக்கு பக்காவாக இருக்குது, நம்ம ஃபீஸ் கட்டின ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கு இங்கே பலன் இருக்கும். ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ரூபாய்க்கும் இங்கே பலன் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மெசேஜ் சார் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அட்மின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஸோ ஷெடியூல் சொல்லுவாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பே பண்ணணும், அந்த பேமெண்ட் மோட் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, யூ ஆர் ஹியர். ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் போர்ட் எக்ஸாமினேஷன். ரொம்ப 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 ஈஸி, அவ்வளோதான். ஓகே, அதை பார்த்து ரொம்ப வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ நாங்கள் இருக்கோம், நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும். மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு நீங்கள் 95+ எடுக்கிறதுக்கு, சென்டம் எடுக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். 100% பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் இல்லைன்னா நீங்கள் என்ன கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கிராஷ் கோர்ஸில். 90 டேஸில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியம். அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 நாங்கள் செதுக்குவோம். ஓகே, ஒரு அழகிய ஒரு சிலையை செய்கிற மாதிரி தான். ஓகே, உங்களை பார்த்து 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 செதுக்கி மார்க்கெட் கொடுப்போம். ஸோ நோ ப்ராப்ளம், வி ஆர் ரெடி. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பெனிஃபிட் அடிச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எங்களுடைய அட்மின் டீம் உங்களுக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, டன். Thank you. Bye bye.